சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற ஜூலை 2025 கன்னி ராசி அன்பர்களுக்கு மாத பலன் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். பூர்வ புண்ணிய விசேஷங்களால் விருப்பங்கள் எண்ணங்கள் எல்லாம் லாபகரமாகவும் அலுவல் பணியில் சிறப்பு பாராட்டுகள் பெற்றும் பணமுடிப்பு கிட்டி மகிழ்வீர்கள். குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் தான தர்மங்கள் செய்து நிம்மதி பெறுவீர்கள். குடும்ப தேவைக்கேற்ப ஆடம்பர பொருட்கள் சிலர் வாங்கக்கூடும். கூடுதல் பணவரவை வருங்கால தேவைக்கு சேமித்து வைப்பீர்கள். மூத்தோர் வகையில் சில செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். இளையவர் அலுவல் சக ஊழியர் விடுப்பில் செல்வதால் வேறு பணிக்கு செல்வதாலும் வேலையை சிலர் விட்டு விடுவதாலும் பணிச்சுமை அலுவலகத்தில் கூடுதலாக இருக்கக்கூடும். மின் உபகரணங்கள் பராமரிப்பு அவர்களுடன் நீங்கள் உங்கள் வேலைக்கு மேல் அவர்களுடைய ஒத்துழைப்புக்காக அவர்களுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய தருணமாக இருக்கக்கூடும். தின வேலைகள் இதனால் தடை தாமதங்கள் உணரப்படும். குழந்தை பேறு, உயர்கல்வி, பதவியில் கூடுதல் பொறுப்புகள், அலைச்சல் திரிசல் ஏற்படக்கூடும். அதையெல்லாம் விளையாட்டாக கூடுதல் பணிச்சுமையை ஏற்று செய்து பாராட்டுகள் பெறுவீர்கள். கௌரவ அந்தஸ்து பாராட்டுகளுடன் வலம் வருவீர்கள். இதனால் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல், விருந்து கேளிக்கைகளில் சிலர் பங்கேற்கக்கூடும். குடும்ப விஷயங்கள், குடும்ப மூத்தோர்கள் பேசி வரும் விஷயங்களில் எல்லாம் பல விஷயங்களை இந்த மாதத்தில் அளவலாவி அவர்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்து ஏற்று குடும்ப விவகாரங்களை பேசி பொழுதுபோக்குவீர்கள். போன ஜென்ம கொடுப்பினைகள் காரணமாக கணவன், மனைவி, நண்பர், வியாபார கூட்டாளிகள், அலுவல் சக பணியாளர்கள் இவர்களாலும் பிரயாண வகையிலும் சில அனுகூலங்களும் உண்டாகக்கூடும். புதிய புரிதல் ஏற்படும். வெளிவட்டார சூழல், கலாச்சாரம் இவற்றில் கூடுதல் அர்த்தங்கள் புரிய வரும். புதிய வகை உணவு வகைகளை தேடிச் சென்று விரும்பும்படியான செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். இருப்பினும் கருத்து வேறுபாடுகளுக்கு குறைவிருக்காது. அடிக்கடி விவாதங்கள் என நீண்டு கொண்டே இருக்கும். அலுவல், வியாபாரம், தொழில், கணவன், மனைவி, நண்பர்கள் இவர்களுடன் புதிய விளையாட்டு அரங்கங்களுக்கு சென்று விளையாட்டுகளை ரசித்தும், சினிமா போன்ற கேளிக்கைகளுக்கு சென்றும், புதிய ஹோட்டல்களுக்கு சென்றும், உல்லாச இடங்களுக்கு சென்றும் மனமகிழ்ந்து வரக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் செய்கைகள் சில மறைமுக செயல்பாடுகளை தெரிந்து உங்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடும். வீண் சண்டை பிரிவினைக்கு வழிவகுக்கும். விட்டு கொடுத்து செல்வதே சிறந்தது என்பதை உணரும் தருணம். தந்தை, மூத்த பெண்கள் வகையில் நல்ல ஒத்துழைப்பு கிட்டும். வாகன வசதிகள், புதிய ஆடை அணிகலன்கள் சேர்க்கை, விருந்து கேளிக்கைகள் என்று உண்டு மகிழ்ந்து வலம் வருவீர்கள். அலுவலகத்தில் புதிய பதவி, புதிய ஒப்பந்தங்கள், சம்பள உயர்வு, பாராட்டு கௌரவங்கள் என குவியும். இதனால் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கக்கூடும். சிறு விடுமுறைகளை எடுத்துக்கொண்டு உல்லாசமாக நண்பர்கள், கணவன், மனைவி என்று கூட்டாக சென்று புதிய இடங்களுக்கு சென்று அனுபவித்து வரக்கூடும். நன்றி, வணக்கம்.